ரெண்டாந்தேதி டிஎல்ஆர்டி ஒரு மணி கெஸ்ஸிங் கொடுத்தால ஆல் போர்டுக்கு 4 பாஸ் ஆகிருக்கு. ரிசல்ட்டை பேஸ் பண்ணி ஒரே மெத்தட் கொடுத்துருந்தேன். அதில் பிசி பாஸ் ஆகிருக்கு 7, பி போர்டில் 7, சி போர்டுக்கு 4 பாஸ் ஆகிருக்கு. ஃபேஸ்புக்கில் போய்ட்டு டிஎல்ஆர்டி ஏபிஎஸ் நம்பர் போடுங்க, நம்ம சேனல் வரும், ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஆல் போர்டு மட்டும் வேணும்னா கேஎல்டிஆர் ஆல் போர்டு நம்பர்னு சேனல் இருக்குது, அந்த சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். டிஎல்ஆர்டி கேஎல் ஏபிஎஸ்னு போட்டு ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது, யூடியூப் சேனல் இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணிக்கிங்க. 3ஆந்தேதி கேஎல்ஆர்டி வின்வின் 772 குழுக்கள். ஆல் போர்டு சிங்கிளாக 6 கொடுத்துருக்கேன். ட்ரா நம்பர் 77 இருக்கலாம், பேஸ் பண்ணி 6 எடுத்திருக்கேன். ரிசல்ட் 5 வந்தாலும் அதே பேஸ் பண்ணி 6 எடுத்திருக்கேன், பி போர்டு பேஸ் பண்ணி. அப்படி 6 மிஸ் ஆச்சுன்னா 5 வர வாய்ப்பு இருக்குது. ட்ரா நம்பர் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி கொடுத்துருக்க நம்பர். இந்த மெத்தட் நீங்களும் ஃபாலோ பண்ணி எடுங்க. 2 நாள் தொடர்ந்து எனக்கு மிஸ் ஆகிட்டே தான் இருக்குது. ஆல் போர்டு சிங்கிள் போர்டை ஏ போர்டுக்கு 1, 4, 8 இந்த 2 சி போர்டுக்கு வந்தனால அதை தூக்கி ஏ போர்டுக்கு 1 கொடுத்துருக்கேன். பி போர்டு நான் 5 வந்தனால ஏ போர்டுக்கு 4 இல்லைன்னா 6 கூட வர வாய்ப்பும் இருக்குது. பி போர்டில் 3, 6 கொடுத்துருக்கேன். ரிசல்ட்டு சி போர்டில் 2 வந்தனால அது பேஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். சி போர்டுக்கு 1, 4, 8. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டிஎல்ஆர்டி கெஸ்ஸிங் வீடியோ போடுறேன், அதேமாதிரி பாருங்கள். தொடர்ந்து நீங்கள் டிஎல்ஆர்டி கெஸ்ஸிங் வீடியோ வரணும் நண்பா, பார்த்துக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.